ஹாய், இன்னைக்கு வீட் ஸ்ட்ராபெரி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர், 1/2 கப் ஆயில், 1/2 கப் தயிர், 1/2 கப் தயிர்ல 1/4 கப் பால் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், கொஞ்சம் சால்ட், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல கோதுமை மாவு சேர்த்துட்டேன், சுகர் பவுடர், கார்ன்ஃபிளவர், சால்ட், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஃபுல்லாக ஜெலிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜெலிச்சிடலாம். இதில் கர்ட் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆயில் சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராபெரி சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் இந்த பேனை எடுத்துருக்கேன், நான் ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் தடவி பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டு லைட்டாக வீட் ஃப்ளவரை போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஊற்றிடலாம். லைட்டாக இப்படி கொஞ்சம் தட்டிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. மேலே டெக்கரேஷனுக்கு ஸ்ட்ராபெரி வைக்க போகிறேன். மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 160 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வைங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதும் வேற பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்லா நடுப்புல அந்த ஸ்ட்ராபெரி நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.